ஓகே. அது 3வது அத்தியாயம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சகோதர ஸ்தானம். அதாவது உங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர், ஆண் எத்தனை பேர், பெண் எத்தனை பேர், அவங்களுடைய கல்வி முறைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்க வழியில உங்களோட வாழ்க்கையில வந்து உதவி ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா, அது எந்தெந்த வயசுல உங்களுக்கு கிடைக்கும், கடைசி வரைக்கும் அவங்களுடைய உங்களுக்கு அந்த உறுதுணை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது அதை வந்து 3வது அவங்களோட ஆயுள் வரைக்கும் நீங்க வந்து அந்த 3வது அத்தியாயத்தை நீங்க எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக 4வது அத்தியாயம் அப்படிங்கிற போது வந்து தாயார், மனை, நிலம், இந்த பூமியை சொல்லக்கூடியது. தாயார் என்பது தாயார் வந்து ஆரோக்கியமா இருப்பாங்களா, உங்களுடைய வயது கணக்கெடுக்கும் பொழுது தாயாருடைய வயது எந்த வயது வரைக்கும் அவங்களோட ஆயுள் இருக்கு, அந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு அடையக்கூடிய நன்மை தீமை, சந்தோஷமா இருக்கட்டும் கஷ்டங்களா இருக்கட்டும், அது உங்களால் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அம்மாவோட ஆயுள் பத்திர விவரம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், அதாவது தாயார் வழியிலேருந்து வரக்கூடிய சொத்துக்கள், அம்மா வழியிலேருந்து ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கா, அது வரணும் எந்த வயதில் நமக்கு கிடைக்கும், அதுல வந்து மாமன்களுடைய வந்து இடையூறு இருக்குமா இருக்காதா, இல்லை அவங்களே உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்களா அப்படிங்கிற விவரத்தை நீங்க வந்து தாயார், அது மனை, நிலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க முழுசா அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.